இது டியூஸ்டேயோட மினி விலாக் தான். இட்லி மாவு இன்னைக்கு அரைச்சனால கொஞ்சமா அதில எடுத்து வடை மாரி போட்டு அத வந்து ஜீரால போட்டு அடுத்த நாள் சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஸோ அத தான் ட்ரை பண்ணேன். ஸோ அத எடுத்து வச்சுட்டு கீரை உருக வேண்டியது இருந்தது. பக்கத்திலேயே கீரை இருக்கனால இப்ப நான் அடிக்கடி வாரத்தில குறைஞ்சது ஒரு நாளாவது கண்டிப்பா பண்ணிடுறேன். சூப் இல்லன்னா அந்த மாரி பொரியல் அந்த மாரி கண்டிப்பா பண்ணிடுறேன். ஸோ அதெல்லாம் உருகி வச்சுட்டு இருந்தேன். அதுக்குள்ளேயே வந்து மாவு ஆடி முடிச்சிருச்சு. ஸோ அத எல்லாத்தையுமே கலக்கி வச்சுட்டு 2 இதில வச்சா தான் அது பொங்காம இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 இதா மாத்தி எடுத்து வச்சுட்டேன். சக்கரவள்ளி கிழங்கு 2 நாளைக்கு முன்னாடி வாங்கினது இருந்தது மிச்சம் ஒரு பீஸ். ஸோ அதையுமே கட் பண்ணி வச்சுட்டேன். அடுத்த நாள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. கீரையுமே அப்படிதான் உருகி வச்சத அப்படியே ஃப்ரிட்ஜில வைக்காம வெளியிலேயே வச்சுக்கலாம். ஏன்னா அடுத்த நாள் யூஸ் பண்ண போறது தானே அப்படின்னு. இந்த அயர்ன் பேன் இதெல்லாம் வாங்குவோம் இல்லையா? அதில பெரிய கஷ்டமே இதுதான். உடனே உடனே வந்துட்டு க்ரீஸ் பண்ணி வைக்கணும். இல்லன்னா துரு ஏறிரும் டக்குன்னு. அ வாஷ் பண்ணி வச்சு கொஞ்ச நேரம் கூட ஆகல. அதிகமா டக்குன்னு துரு ஏறிருச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணி வச்சுட்டு தயிர் உர ஊத்தி வச்சுட்டு இந்த ஸ்டெம் எல்லாம் தூக்கி போட்டுருவாங்க நெறைய பேரு. ஆனா நான் வந்து தூக்கி போட மாட்டேன். அத அப்படியே சூப் பண்ணிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு. சூப்பரா இருக்கும்.